வணக்கம் நண்பர்களே. உங்கள் கை கால் வலி தினமும் அதிகமாகிட்டே வருதா? காலையில் எழுந்ததும் உடம்பு முழுக்க சோர்வாக இருக்குதா? நடக்கக்கூட கஷ்டமாக இருக்குதா? நீங்கள் மட்டும் இல்லைங்க, இது இப்போ பலருக்கும் வரக்கூடிய பொதுவான பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் இது நம்ம சொல்ல போகிற ஒரு சின்ன ரகசியம் உங்கள் வாழ்க்கையே மாற்றும். நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு கஷாயம் வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, குடிக்க ஆரம்பித்தாவே நரம்பு வலி குறையும், மூட்டு வலி குறையும், உடம்பு லேசாக ஆரம்பிக்கும், இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். இதெல்லாம் எப்படி நடக்குது? அதை நம்ம இப்போ ஆழமாக பார்க்கலாம். இந்த கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, லவங்கப்பட்டை தாங்க. இது நம்மளுடைய சமையலறையில் இருக்கும். இது இங்கிலீஷில் சின்னமாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2வது ஏலக்காய் வாசனைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இது ஒரு மருத்துவ மூலிகை கொண்ட ஒரு பொருள் தாங்க ஏலக்காய். இதை இங்கிலீஷில் கார்டமம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 3வது பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னா கிராம்பு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் என்ன நினைவில் வரும்? பல்லு வலிக்கு இதைத்தானே நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு ஞாபகத்தில் வரும் கிராம்பு. ஆமாங்க, இதுவும் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகை தாங்க. அதனால தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த 3 பொருட்களுமே ஒரு சாதாரண தோற்றத்தோடு இருக்கலாம். ஆனால் இது அதிகமான மருத்துவ சக்திகளை கொண்டது. நம்மளையே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய மூலிகை மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மூலிகை மருந்து தாங்க இந்த 3 பொருட்களுமே. ஸோ இதனுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். லவங்கப்பட்டை, இந்த சின்னமன், இது இயற்கையாகவே வலி நிவாரணியாக நம்மளுக்கு பயன்படுது. அது ஒரு பெயின் கில்லர் மாதிரி நம்ம உடலுக்கு வேலை செய்யும். உடலில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும், நரம்பு வலியை மெதுவாக சரி செய்கிறதுக்கும் லவங்கப்பட்டை பயன்படுது. நிறைய பேர் இப்போ லவங்கப்பட்டையோடைய நன்மைகள் தெரிஞ்சு நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே நிறைய யூடியூப்ஸில் நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லவங்கப்பட்டை நான் டீ குடிச்சிட்டு வரேன், லவங்கப்பட்டையில் நான் ஃபேஷியல் பண்ணிட்டு வரேன், என்னோடய ஃபேஸ் இவ்வளோ க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு காரணம் லவங்கப்பட்டை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளவு நன்மைகளை கொண்டது லவங்கப்பட்டை. அடுத்து கார்டமம், ஏலக்காய் தாங்க. இது நல்ல செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கார்டமம் பயன்படுது. உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. உடம்பை ரொம்ப லேசாக்குறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அதனால தான் ஏலக்காயை எல்லா உணவுகள்லையுமே சிறிதளவு நம்ம சேர்த்துக்கிட்டே வரோம். ஏன்னா செரிமானத்தை ஈஸியாக வைக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம அந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது அந்த ஏலக்காயோடைய அந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த சார் அந்த உணவுகளோட சேர்ந்துருக்கும். ஸோ ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். நிறைய பேர் இது வாசனைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது வாசனைக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய செரிமானத்தை, நம்மளுடைய குடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அடுத்து 3வது என்னென்னா கிராம்பு தாங்க. கிராம்புனாவே அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது. கிராம்பு மூட்டு வலிக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெமிடி. ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு என்ன வலி இருக்குது? மூட்டு வலி, கை கால் வலி, கால் வலி, மூட்டு வலி. இதை தான் மூட்டு வலி 30 வயசுலேயே ஸ்டார்ட் ஆயிடுது மூட்டு வலி. ஸோ இந்த மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு கிராம்பு தான் ஒரு சூப்பரான மருந்து. இது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது. ஸோ இது எப்படி தயாரித்து எப்படி பயன்படுத்தலாம், எத்தனை நாட்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த கஷாயம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு 1 கப்பு தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கிறேன்னா, அந்த 1 கப் தண்ணீரை நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறீங்க, ஒரு சிறிதளவு லவங்கப்பட்டை பட்டை துண்டை நீங்கள் அதில் போட்டுருங்க. இல்லை பவுடர் ஃபார்மில் உங்கள்கிட்ட இருந்தாலும் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கிறங்க. அடுத்து ஏலக்காய் 2 எடுத்துக்கிறங்க. அதை நீங்கள் நைட்டாக நச்சுட்டு போடுங்க. அடுத்து கிராம்பு 2. ஸோ அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன அளவு சொன்னோமோ அதை நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா லவங்கப்பட்டை 1 துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 2. ஸோ இது எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டுட்டு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடுங்க. கொதிக்கும் பொழுது தான் அந்த பொருளில் அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு, நியூட்ரிஷன்ஸ், எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே தண்ணியோடு சேர்ந்து நிறம் மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நிறம் நல்லா மாறி இருக்கும். மாறினதுக்கு அப்புறம் நீங்கள் அடுப்பை அமர்த்திடலாம்.
அமர்த்தினதுக்கப்புறம் நீங்கள் அதை வடிகட்டி நீங்கள் அது மேலே உள்ளது எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் தண்ணீரை மட்டும்தான் குடிக்க போகிறீங்க. ஸோ அந்த தண்ணி கூட நீங்கள் லெமன் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நீங்கள் லெமன் லைட்டாக ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு அப்படியே என்னால் குடிக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே குடிச்சுக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் எந்த நேரத்தில் குடிக்கணும்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது மிக மிக சிறந்தது. இந்த கஷாயத்தை குடிக்கிறது இல்லை காலையில் நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னோடய வேலை வந்து அந்த மாதிரி இருக்குது, காலையில் எனக்கு டைமே இருக்காது அப்படின்னா ஞாயிற்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எடுத்துக்கிறலாம். இதை நீங்கள் 1 வாரம் குடிச்சு பாருங்கள், உங்களுடைய உடல் வந்து வேறு லெவலில் மாறி இருக்கும். அந்த சேஞ்சை நீங்களே பார்க்கலாம். ஸோ உங்கள் உடலுடைய மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இருக்குது. இதுக்கு எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு 65 வயது உள்ள ஒரு வயதான தாத்தா, அவர்னால் நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார். ஆனால் பல மருந்து மாத்திரைகள் அவர் எடுத்துக்கிட்டு வந்தார். எடுத்தும் எந்த ஒரு பயனுமே அது அளிக்கவே இல்லை. மாத்திரை போடுவார், அந்த நிமிஷம் மட்டும் மாத்திரை போனால் அந்த 15 மினிட்ஸ், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் வலி நிற்கும், திருப்பி வலி வரும். ஸோ இந்த மாதிரி அவருக்கு நடந்துகிட்டே இருந்தது. ஸோ சில நாட்கள் போக போக அவர் ரொம்பவும் வேதனைப்பட்டார். அவர் வந்து பக்கத்தில் பேசுவாங்கள்ல, அவங்க ரிலேஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்து பேசும் பொழுது யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இந்த லவங்க பட்டையை வந்து பயன்படுத்தி பாருங்கள், அது கூட வந்து கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு பயன்படுத்தி பாருங்கள், இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கஷாயத்தை பற்றி ஃபுல்லாக வந்து அவர் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதில் யூடியூப் இப்போ தான் யூடியூப்பில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட ஆரம்பித்தார். பார்த்துட்டு திருப்பி அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதை ரெடி பண்ணி குடிக்க ஆரம்பித்தார். 10 நாட்கள் என்ன நடந்துச்சு தெரியுமா? தொடர்ந்து 10 நாள் தான் அவர் குடித்தார். அவர் சொன்னது என்னென்னா, நான் இப்போ தினமும் நடக்கிறேன், வலியே இல்லாமல் நடக்கிறேன், வலி ஆல்மோஸ்ட் என் உடலில் இருந்து போயிருச்சு, உடம்பு ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த ஒரு கஷாயம் வந்து கொண்டு வந்திருக்குது. ஸோ இந்த கஷாயத்தை பற்றின விழிப்புணர்வை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய கால சூழ்நிலையினாலையும் நம்மளுடைய உணவு பழக்க மாற்றத்தினாலையும் நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகுது, மூட்டு வலி, கால் வலி வந்து கம்மியான வயசுலே வந்துடுது. 30-35 வயசுலே இப்போ வந்துடுது. ஆனால் அப்போல்லாம் 60-80 வயசு வரைக்கும் கால்வலி இல்லாமல் நல்லா நடந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்மளுடைய சூழ்நிலையினால் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு கஷாயம் வந்து பயன்படும். கண்டிப்பாக இந்த ஒரு கஷாயம் குடிக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் இல்லை. நீங்கள் தாராளமாக பயப்படாமல் இந்த கஷாயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த உணவுப் பொருட்கள், இந்த 3 பொருட்களையுமே நீங்கள் உணவில் டெய்லியுமே நீங்கள் சேருங்க. ஸோ ஏலக்காயெல்லாம் வந்து நார்மலாக டீ காஃபி டெய்லி எல்லாருமே குடிக்காமல் இருக்க மாட்டீங்க, குடிப்பீங்க. அந்த டீ காஃபியில் கூட 2 ஏலக்காயை நச்சு டெய்லி கூட சேருங்க. நீங்கள் கஷாயமாக ரெடி பண்ணி குடிக்க முடியலனாலும் ஏலக்காயை டீயில் சேருங்க. கிராம்பு சூப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் சமைக்கும் பொழுது கிராம்பை வந்து பயன்படுங்க. நான்வெஜ் சமைக்கும் போது கிராம்பெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறீங்க. உங்கள் உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி பட்டையும் நீங்கள் டீயில் வந்து டெய்லி போடக்கூடிய டீ காஃபியில் பட்டையை போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா தனியாக கூட நீங்கள் போட்டு கொதிக்க வைக்கலாம். இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரியான கஷாயங்களை வச்சு குடிக்கலாம். ஸோ இந்த கஷாயத்தை வந்து அதிக அளவில் எடுத்து செஞ்சு நீங்கள் குடிக்காதீங்க. அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ உணவே மருந்து கான்செப்டை அதுதான் சொல்லுது. உணவே மருந்தாக நம்ம பயன்படுத்தணும். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஒரு இயற்கையான உணவுகள், எந்த ஒரு பக்க விளைவுமே கொடுக்காது. முழுக்க 100% ஆரோக்கியத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது இது. இந்த கஷாயத்தை மட்டும் நீங்கள் குடிச்சதோட நிப்பாட்டாதீங்க. இது கூட சில டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தினமும் சிறிதளவு உடற்பயிற்சி, ஒரு 10 நிமிஷமாவது கண்டிப்பாவது உடலுக்கு வந்து உடற்பயிற்சி கொடுங்க. நல்லா தூங்குங்க. அதாவது 7-8 மணி நேரங்கிறது நல்ல ஒரு தூக்கத்திற்கான அடையாளம். ஸோ 7-8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. சீரான உணவுகள், அதாவது நல்ல காய்கள், பழங்கள் சேர்த்த உணவுகளை வந்து எடுத்துக்கிறங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா
உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா சூப்பராக அமைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.